இன்னைக்கு நீங்க வாங்க, எல்லாரும் கேப்டன் கோயிலுக்கு வந்தீங்களா? சென்னைக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? யாராவது வரலைன்னா வாங்க. இந்த அன்பு அண்ணி அங்க உங்களுக்காக நான் நிற்பேன். உங்களை அன்போடு நான் வரவேற்பேன். உங்களுக்கு உணவளித்து கேப்டனை தரிசிக்க வச்சு உங்க ஒவ்வொருவருடனும் இருந்து புகைப்படம் எடுத்து உங்களை பத்திரமாக வீடு வந்து நீங்க சேரும் வரை உங்கள் அன்னையாக இருந்து உங்களை நிச்சயமாக நான் வழி நடத்துவேன். இன்னைக்கு கேப்டன் மறைஞ்சு சற்றேறக்குரிய 1.25 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது 2000 இருந்து 3000 பேர் தினந்தோறும் கேப்டன் ஆலயத்துக்கு வர்றாங்க. வெள்ளி சனி ஞாயிறு என்றால் 5000 இருந்து 7000 பேர் வராங்க. எதுக்காக வர்றாங்க? அந்த ஒரு கொஞ்சம் சாப்பாட்டுக்காகவா? கிடையவே கிடையாது. கேப்டனை பார்க்கணும், கேப்டன் உட்கார்ந்து தரிசிக்கணும், கேப்டனை கோரிக்கை வைக்கணும், அவரை தெய்வமா வணங்கணும் என்று இன்னைக்கு பஸ்ஸா ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு கிராமங்கள்ல இருந்து தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. என்கூடிய ஆபீஸ்ல நிக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடுல, இந்தியாவில, உலகம் முழுவதும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், சிங்கப்பூர், அது மாதிரி எல்லா கண்ட்ரில இருந்து டெய்லி வராங்க. அதிகமானவர்கள் தமிழர்கள். ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர். ஏன் வராங்க? அந்த கேப்டன் என்ற அந்த உன்னத மனிதன் இருக்கும் அந்த ஆலயத்தில் அடி எடுத்து வைத்து அவர் ஆசீர்வாதத்தை வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துக்கு தான் வராங்க. அதனால கேப்டனிடம் பிரார்த்தனை வைப்பார்கள். கேப்டனிடம் கோரிக்கை வைக்கிறவங்க எத்தனையோ கோரிக்கை நிறைவேறியதை என்கிட்டயே வந்து சொல்றாங்க. குழந்தை பிறகுல கோரிக்கை வச்சோம், குழந்தை பிறந்துருச்சு. கல்யாணம் நடக்கல, கோரிக்கை வச்சோம், கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு அப்ளிகேஷன் கொண்டு வந்து கேப்டன் காலில் வச்சு கும்பிட்டுட்டு போறாங்க. நானே ஆச்சரியமா பாக்கல. ஆனா ஒரு வாரத்தை அம்மா அண்ணி நாங்க வச்சு கும்பிட்ட வேலை கிடைச்சிருச்சு. IAS எக்ஸாம் ஒரு பொண்ணு எழுதி பாஸ் பண்ணி டெல்லி போயிருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், உடம்பு முடியல, வந்து பிரார்த்தனை வச்சோம், உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்றவங்களை பார்த்தா எனக்கே பிரமிப்பா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இதுவும் ஒண்ணு சொல்றாங்க, கேப்டன் கிட்ட லட்சக்கணக்கா காசு வேணும், பெரிய பிசினஸ் எல்லாம் வேணும்னா பண்ணவே மாட்டாராம். அன்றாட செலவுக்கு எங்களுக்கு 1000 2000 கஷ்டம் இல்லாம காப்பாத்துங்க கேப்டன், உடனே அந்த கோரிக்கை நிறைவேற்றாராம். இது அவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன். அப்பையும் யார் பக்கம் நிக்கிறார்? ஏழைகள் மக்கள் பக்கம் தான், அன்றாடம் காட்சிகள் பக்கம் தான். அந்த அன்றாடம் தொழில் செய்த அந்த மூலம் குடும்பம் நடத்துறவங்க பக்கத்துலதான் கேப்டன் நிக்கிறார்.